ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான கோல்டு ஷாப்பிங் விலாக் தாங்க. ஆமாங்க, தாலி சரடு மாற்றுறதுக்காக போயிருந்தேங்க. ஸோ நான் என்ன தாலி சரடு எடுத்தேன், தாலி சரடு வாங்கினேனா இல்லை டர்க்கி டிசைனில் ஹாரம் பார்த்தேங்க, எது வாங்கினேன் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, இது என்ன கடை, எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு கிவ்அவே தீபாவளிக்குங்க. ஆல்ரெடி 3 கிவ்அவே கொடுத்துருக்கேன். இது 4th கிவ்அவே இந்த இயரில். ஸோ 10 பேருக்கு அப்படிங்கிறப்ப இருக்குது, கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஹைப் பண்ணணும். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சென்னையில் துபாய்க்கு வந்திருக்கோங்க. ஆமாங்க, இந்த கடையை சொல்லும் போதுலலாம் துபாய்க்கு பேர் போன கடை, துபாயில் உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்குது. வேஸ்டேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0.5%லேருந்தே இங்கே தாலி சரடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இந்த கடையை போய் பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டிட்டாங்க எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு. ஃப்ரைடே வரலட்சுமி பூஜை முடிஞ்சதும் மறுநாளே இந்த கடையை கண்டிப்பாக போய் பார்த்துடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக நானும் போயிருந்தேங்க. இது ஏகே ஜுவல்லர்ஸ் டி நகரில் இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்த புது கடை தாங்க. இவங்க திருச்சி, மணப்பாறை, திருச்சியிலே பார்த்திங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ்லாம் வச்சுருக்காங்கங்க. இவங்க கடை ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கடை அப்படின்னு சொல்லி என்னோடய திருச்சி ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய தாலி சரடு ஒரு இடத்துல நெவண்டுகிட்டே வருதுங்க. ஸோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா, ஏன்னா தாலி சரடு ஸ்டார்டிங் ஃப்ரம் 0.5% வேஸ்டேஜ்லேருந்தே இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டர்க்கி டிசைன் ஹாரம் ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே தாங்க இருக்கேன். ஸோ இங்கே டர்க்கி டிசைன் ஹாரத்துக்கெலாம் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது, துபாய் கலெக்ஷன் அதிகமாக இருக்குன்னு சொன்னதுனால தான் இந்த கடையை போய் விசிட் பண்ண போயிருந்தேன். அது போக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இங்கே சிட் ஸ்கீம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் விசாரிச்சுட்டு வந்திருக்கேங்க. இந்த தாலி சரடு தான் பார்த்திங்கன்னா 0.5% வேஸ்டேஜில் இருக்கிற தாலி சரடு, அதாவது 1% வேஸ்டேஜ். இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த்து 17th வரையும் ஆஃபர் போட்டிருக்காங்க. இது 0.5% வேஸ்டேஜில் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா 3% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1.5% வேஸ்டேஜ் வரும். 50-50 வேஸ்டேஜில் பாதி உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க தாலி சரடு எல்லாமே அரௌண்ட் ஒரு 4 சவரனுக்குள்ளே வர்றதுங்க. இது அதிலே அந்த பால் டைப்பு, ஸ்டோன் இல்லாமல் பிளெயின் பால் டைப்பு அப்படின்னா பார்த்திங்கன்னா 8%, 10% அப்படின்னு வச்சுருந்தாங்க. பட் அதுலேயும் சேதாரம் பாதி அப்படிங்கிறப்ப 4%, 5%க்குள்ளே உங்களுக்கு முகப்பு வச்ச தாலி சரடும் அவைலபிளாக இருக்குது. யாராவது நோ வேஸ்டேஜில் காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இவங்களை செக் பண்ணி பாருங்கங்க. இவங்கக்கிட்ட இப்போ காயினுக்கு டையிங் சார்ஜுன்னு சொல்லி 50 to 75 ருபீஸோ என்னமோ தான் சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடிக்கு எந்த சார்ஜும் பண்ணல. அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் கடைக்கு போனப்போ 1 சவரன் காயின் தான் மினிமம் இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கடையோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த தாலி சரடு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதில் அந்த லக்ஷ்மி முகமும் சூப்பராக இருந்தது. ஒரு பக்கம் பிங்க் கலர் இருக்க மாதிரி, ஒரு பக்கம் அந்த க்ரீன் கலர் புடவை கட்டின மாதிரி அப்படின்னு சொல்லி இருந்தது. ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு அந்த லக்ஷ்மி தெளிவாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுக்கெலாம் 16% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 50% ஆஃபர் இருக்கனால 8% வேஸ்டேஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. அதே மாதிரி நம்ம கலெக்ஷன்ஸ் 4 சவரனில் கேட்குறோம், அதே ஒரு 6 சவரனில் வேணும் அப்படின்னா 1-2 பீசஸ் இருக்குது அப்படின்னா அவங்க ஆர்டர் எடுத்து கூட நாங்கள் செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த எஸ்டிமேஷனில் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஆக்சுவல் வேஸ்டேஜ் என்னவோ அதுக்கு தான் எஸ்டிமேஷன் எடுத்து கொடுத்துருந்தாங்கங்க. ஆஃபர் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு நாங்கள் பாதி பர்சன்டேஜ் போட்டு மைனஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த லக்ஷ்மி முகப்பு நல்லா இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் அது ஒரு மாதிரி திரும்புகிற மாதிரி ஃபீல் ஆகிற மாதிரி இருந்தது எனக்கு. ஆனால் திரும்பினாலும் அந்த பக்கமும் லக்ஷ்மி முகம் இருக்கிறதுனால நல்லா தான் இருந்தது அது. ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருந்த தாலி முகப்பு செயின் 4.5 சவரன் கிட்டே இருந்தது. ஸோ அதை பழசில் போட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு உருக்கி விட்டு 22 கேரட் அப்படிங்கிறத செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ
ஸோ இந்த டைப்பும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ஃப்ளவர் டைப் வச்சு நடுவில் அந்த ஒரு சின்ன லக்ஷ்மி வச்சுருந்த மணிக்கு ப்ளெயினாக நமக்கு எந்த எனாமல் ஒர்க்கோ ஸ்டோனோ இல்லாமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிமிக்கி டைப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மேலே அந்த ஜிமிக்கி டைப் மாதிரி வந்து கீழே ஒரு லக்ஷ்மி வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஸ்டோன்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருந்தது. பட் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ்க்கு போடுறப்ப கண்டிப்பாக எண்ணெய் வந்து இறங்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுங்க. இல்லை இந்த மாதிரி முகப்பூ சின்னதாக ஸ்டோன் வச்சு ஜர்கான் ஸ்டோனு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளாக போட்டிருக்கீங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 3 இயர்ஸ் பேக் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தாலி சரடு போட்டிருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 9 சவரன் கிட்ட போட்டிருந்தேன். முகப்பும் பார்த்தீங்கன்னா 1 பவுனுக்குள்ள முகப்பு, உங்களுக்கு நல்லா பெரிய பெரிய ஸ்டோனாக வச்சுருந்த முகப்பு தான் போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஸோ பட் அது வந்து ரொம்ப நாள் ஆக ஆக அந்த முகப்பு வந்து ரொம்ப டல்லாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ ரொம்ப வெயிட்டாக அந்த தாலி செயின் போட்டு எங்கேயாவது வெளியே போகிறோன்னா கூட இப்போல்லாம் கொஞ்சம் பயமாக இருந்ததுங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கம்மி கிராமுக்கு அதை மாற்றிக்கிட்டேன். பட் நம்ம தாலி எப்போயுமே மாற்றுறோம், தாலி சரட்டெல்லாம் மாற்றுறோம் அப்படின்னா எப்போயுமே போட்டிருக்கிறத விட மினிமம் ஒரு ஒரு மில்லிகிராம் 500 மில்லிகிராமாவது ஒரு 1/2 கிராமாவது வந்து கூட தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம அடுத்து ஏதாவது மாற்றுறோம் அப்படின்னா இப்போ போட்டிருக்கதை விட ஒரு 1 கிராம் 2 கிராம் வந்து கூட வச்சு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நினச்சிருக்கேங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சூப்பரான சிட் ஸ்கீம் வந்து இருக்குதுங்க. 3 சிட் ஸ்கீம் இருக்குது. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், டிஜி கோல்டு, அப்புறம் மந்த்லி சேவிங் ஸ்கீம் இருக்குதுங்க. இதில் இந்த மந்த்லி சேவிங் ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா 12 மந்த்ஸ் இவங்கக்கிட்ட கட்டணும். அமௌண்ட்டாகவும் கன்வெர்ட் ஆகும், கோல்டு கிராம்ஸாகவும் கோல்டு வெயிட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இவங்க வந்து 2nd மந்த்லேருந்து 7th மந்த் வரையும் நீங்கள் வந்து இப்போ 10,000 கட்டுறீங்க மந்த்லி அப்படின்னா அந்த 6 மாதம் மட்டும் நீங்கள் 20,000 கூட கட்டிக்கலாம். அந்த 10,000த்துலேருந்து டபுள் மடங்கு 20,000, அதுக்குள்ளே 15,000 ஒரு மாதம் கிடைக்கிது அப்படின்னா 15,000 கட்டிக்கலாம். இல்லை இந்த 10,000 தான் இருக்குன்னா 10,000 மட்டுமே கட்டிக்கலாம். ஆனால் இது வந்து 2nd மந்த்லேருந்து 7th மந்த் வரையும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய நகை எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இது சூஸ் பண்ணுறப்போ ஒரு 6 மாதத்துக்கு நம்ம டபுள் த அமௌண்ட் வந்து கட்டிகிட்டே வந்திருப்பீங்க நீங்கள். ஸோ 12th மந்த் எண்டில் நீங்கள் இந்த கடையில் எந்த நகைனாலும் எடுத்துக்கலாங்க. ஆன்டிக் கலெக்ஷன்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. பட் வீடியோ எடுக்க அலோவ் பண்ணல. ரொம்ப அழகாக இருந்தது. அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த வேஸ்டேஜு எதுவும் இல்லாமல். இல்லை நான் வந்து இன்னொரு 3 மாதம் எக்ஸ்ட்ரா கட்டுறேன், 15 மாதம் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அட் த எண்ட் ஆஃப் 15th மந்தில் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த 3 மாதம் கட்டுறதுக்கும் கிராம் ஆட் ஆகுங்க. எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஜிஎஸ்டி கூட இல்லாமல் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் இருந்திருக்கோ அதுக்கு சூப்பரான ஒரு நகையை நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வரலாம். ஸோ இவங்களோட சிட் ஸ்கீம் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேங்க நான். ஏன்னா அதில் உள்ள பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. என்ன பெனிஃபிட் இருக்குது, என்ன ட்ராபேக் இருக்குது, எனக்கு வந்து எதெல்லாம் ட்ராபேக்காக தெரிஞ்சது, எனக்கு வந்து எதெல்லாம் பெனிஃபிட்டாக இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டர்க்கி டிசைன்ஸ் ஹாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் ஹாரம் தாங்க. சூப்பராக இருந்தது. 4.5 சவரன்லேருந்து 6 சவரனுக்குள்ளே தான் இந்த 3மே உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது. 16% வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நமக்கு இப்போ ஆஃபர் இருக்கனால ஆடி ஆஃபருக்கு 50% ஆஃபர் இருக்கனால 8% வேஸ்டேஜ் போட்டாங்க. ஸோ 8% வேஸ்டேஜுக்கு இது செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட் தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய டிசைன்ஸ் இருந்தது உங்களுக்கு. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஃபங்க்ஷன் வச்சுருந்தப்போ ஒரு சின்ன நெக்லஸ் வந்து எடுத்திருந்தேன். ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி அந்த தொங்குது பார்த்திங்களா கீழே, அந்த மாதிரி வச்சு ஒரு 21 கிராம்ஸில் ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு மேட்சாக ஒரு ஹாரம் பார்க்கலாமே அப்படின்னு தான் யோசிச்சிருந்தோம். ஸோ பாப்பாவுக்கு போட்டு பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 சவரன் தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது உங்களுக்கு. ஸோ அவங்கக்கிட்ட ஜஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோ தான் காமிச்சேன், அந்த நெக்லஸோட ஃபோட்டோ காமிச்சேன். அழகாக ஒரு 4-5 பீஸ் வந்து சூப்பராக எடுத்து வச்சுட்டாங்க எனக்கு. பட் நான் போயிருந்த அன்றைக்கி கிராம் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 9,400 சில்றங்க. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 1 வீக் போகட்டும், நான் வந்து சிட்டு போட்டு நகை எடுக்கிறதா இல்லை நம்ம வந்து இப்போ கிராம் ரேட் ஏதாவது குறையுது அப்படின்னா 8% வேஸ்டேஜ் கொடுத்தனாலும் வாங்கிக்கலாமா அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க கடையிலேருந்து. ஸோ ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் ரொம்ப பொலைட்டாகவே நம்மளை வந்து ரிசீவ் பண்ணாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்தும் காமிச்சாங்க.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷாப்பை வந்து நான் சுற்றி காமிச்சிட்டேன். அங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்தத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து தீபாவளிக்கு எப்பயுமே பட்டாசு ஆர்டர் எடுத்து இங்கே சேல் பண்ணுவாங்க சென்னையில். அவங்க ஸோ அதில் ஏதாவது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா அந்நேரம் தாலி சரடு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவுமே வாங்கலை. பட்டு ஃப்யூச்சரில் சிட் ஸ்கீம் சேர்ந்து சிட்டில் வந்து அந்த டர்க்கி டிசைனை மட்டும் ஹாரம் மட்டும் வாங்கணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணியிருக்கேங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த 50% ஆஃபருங்கிறது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை, அடுத்த கல்யாணத்துக்கு வந்து யாராவது தாலி சரடுலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இவங்களை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.